அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பணிக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம்னா, அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நிரப்புவதற்கு ஆவணம் செய்யுமாறு கோரப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பணிக்கு யார் விண்ணப்பிக்கலாம்னா, அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இது என்ன பணி, மொத்த காலி பணியிடங்கள் எத்தனை, எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை குறித்த தகவலை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களை கொண்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் போதக காப்பாளர், காப்பாளனி மற்றும் இடைநிலை காப்பாளர், காப்பாளனி பணியிடங்களை நிரப்புதல். விருப்பமுள்ள ஆசிரியர்களின் விவரங்கள் கோருதல் சார்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்வையில் காணும் கடிதத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் உள்ள 1351 விடுதிகளில் தற்போது 497 காப்பாளர், காப்பாளனி பணியிடங்கள் காலியாக உள்ளதால் அவ்விடுதிகளை சிறந்த முறையில் நிர்வகிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டும் சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் மொத்தம் 1351 விடுதிகளில் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 497 காலி பணியிடங்கள் உள்ளது. எனவே இதை தவிர்க்கும் பொருட்டு மாவட்டங்களில் இத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் விடுதிகளில் காலியாக உள்ள பட்டதாரி காப்பாளர், காப்பாளனி மற்றும் இடைநிலை காப்பாளர், காப்பாளனி பணியிடங்களில் பணிபுரிய பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் இடைநிலை ஆசிரியைகள் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் நிரப்புவதற்கு ஆவணம் செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தங்கள் மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியைகள் மேற்படி தெரிவிக்கப்பட்டுள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் காலியாக உள்ள காப்பாளர், காப்பாளனி பணியிடங்களில் பணியாற்ற விருப்பமுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பது, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணி விவரம், அடுத்து கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. இடைநிலை காப்பாளர், காப்பாளனி இந்த பணிக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா இடைநிலை ஆசிரியர் பட்டய படிப்பு முடிச்சுக்கணும், DTET. அடுத்து போதக காப்பாளர், காப்பாளனி பணிக்கு இளங்கலை கல்வியியல் பிஎட் வித் எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடித்து பிஎட் பெற்றிருந்தால் நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். எனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் காலியாக உள்ள 497 காப்பாளர், காப்பாளனி பணியிடங்களுக்கு செல்ல விருப்பமுள்ள பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து பள்ளி கல்வித்துறையிலிருந்து தடையின்மை சான்று பெற கருத்துருக்களை பெற்று உடன் இவ்வியக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கன்னா தடையின்மை சான்று பெற்று இதை பற்றிய கருத்துக்களை அனுப்பணும். மேலும் எவரும் விருப்பம் தெரிவிக்கவில்லை எனில் பணிந்து அனுப்புமாறும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ விருப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான படிவம் இதான். துறை மாறுதல் கோரும் ஆசிரியர் தொடர்பான விவரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நேர பண்டிது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துறை மாறுதல் கோரும் ஆசிரியரின் பெயர், தற்போது பணிபுரியும் பதவி, என்ன பதவி, செகண்ட் கிரேட் டீச்சரா அல்லது பிடி அசிஸ்டண்ட் அப்படிங்கிறத இங்கே நம்ம நிரப்பணும். ஆசிரியர் பெயரோட அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பிறந்த தேதி, தற்போது பணிபுரிந்து வரும் பள்ளியின் பெயர், ஊர், வட்டம் மற்றும் மாவட்டம், இதை பற்றிய விவரங்களுக்கு குறிப்பிடணும். அடுத்து பணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை, வேலைவாய்ப்பு அலுவலக முன்னுரிமை முறையிலா அல்லது தேர்வு வாரியத்தின் மூலமாகவா அல்லது கருணை அடிப்படையிலா என்பதை இந்த இடத்துல குறிப்பிடணும். அடுத்து தனியார் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெற்றுள்ளாரா, ஆம் இல்லை எனில் அதன் விவரம், டெட் தேர்ச்சி விவரங்கள் இதில் கொடுத்துட்டோம். அடுத்து தனியார் முதன்முதலில் பணியில் சேர்ந்தபோது வகித்த பதவியின் பெயர், பணியில் சேர்ந்த நாள், ஊதிய விவரம், இதை கொடுத்துட வேண்டியதான் இந்த இடத்துல. அடுத்து தனியரின் கல்வி தகுதி விவரம், என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அடுத்து பதவி உயர்வு பெற்றிருப்பின் அதன் விவரம் மற்றும் ஊதிய உயர்வு விவரம். 8 பணி வரன்முறை செய்யப்பட்ட நாள். 9 தகுதிகான் பருவத்தினரா அல்லது தகுதிகான் பருவம் முடிக்கப்பட்டவரா, தகுதிகான் பருவம் நிறைவு செய்த நாள், இந்த இடத்துல அதை ஃபில் பண்ணணும். அடுத்து துறை மாறுதலில் பணியிடம் கோரும் மாவட்டம், எந்த மாவட்டங்கிறத 3 மாவட்டம் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாவட்டம் செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து துறை மாறுதல் கோருவதற்கான காரணம், துறை மாறுதல் பயணப்படி இலக்க சம்மதிக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அடுத்து தேர்வு நிலையில் ஊதிய உயர்வு பெற்ற விவரம், சிறப்பு நிலையில் ஊதிய உயர்வு பெற்ற விவரம், வயது முதிர்வின் காரணமாக தனியார் ஓய்வு வரும் நாள், இதை பற்றிய டீட்டெயிலாம் இங்கே கொடுக்கணும். அடுத்து தனியார் இதுவரை பணிபுரிந்த காலம் கருத்துரு அனுப்பப்படும் நாள் வரை கணக்கிட வேண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தனியார் தற்போது பணிபுரியும் பதவியின் அடிப்படை ஊதிய விவரம் மற்றும் தற்போது பெறும் ஊதிய விவரம். அடுத்து 18 தனியார் மீது ஒழுங்கு நடவடிக்கை குற்றச்சாட்டுகள் ஏதும் நிலுவையில் உள்ளதா என்பதை இங்கே குறிப்பிடணும். அடுத்து தனியார் மீது பணி சார்ந்த வழக்குகள் மற்றும் குற்றவியல் சார்ந்த வழக்குகள் எது நிலுவையில் உள்ளதா என்பதை இதில் குறிப்பிடணும். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான், அப்படியே நிரப்பிட வேண்டியதான். அடுத்து 20 தனியார் அரசுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை மற்றும் பிடித்தம் செய்ய வேண்டிய தொகை ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்பதை இந்த இடத்துல குறிப்பிடணும். அடுத்து 21வது என்ன கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, துறை மாறுதலில் செல்லும் மாவட்டத்தில் பணியிடம் காலியாக உள்ள எந்த விடுதியிலும் பணிபுரிய சம்மதிக்காரா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அடுத்து தனியார் துறை மாறுதலில் செல்லும் மாவட்டத்தில் பணிமூப்பில் இறுதியாக வைப்பதற்கு சம்மதிக்கிறாரா? மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை தவிர வேறு ஏதாவது தகவல் இருப்பின் அவர்களை குறிப்பிடுக அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா தகவல் எதாவது தேவைன்னா கொடுத்துடலாம். அடுத்து பணி நியம அலுவலரின் குறிப்பான பரிந்துரை, அவ்வளோதான், டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட PDF காப்பி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க எடுத்து இதற்கு விண்ணப்பிங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களை சார்ந்த ஆசிரியர் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக பயன்படும். நிறைய ஆசிரியர்கள் வெளி மாவட்டத்தில் பணிபுரிவதால் அவர் சொந்த மாவட்டத்திற்கு இந்த போஸ்டிங் மூலமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த போஸ்டிங் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பணிக்கு விண்ணப்பிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.